த அப்போஸ்தலிக் மிஷன் சர்ச் வழங்கும் உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். தேவ செய்தியும் ஜெபமும் பாஸ்டர் ஜே செல்வகுமார், மும்பை. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்காக ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வார்த்தை யோவான் சுவிசேஷகத்தின் புஸ்தகம், அதனுடைய 9வது அதிகாரம் 31வது வசனம். நான் கேளுங்கள். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். நல்ல ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. பாவிகளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பது இல்லை. அப்படி என்றால் யாருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அந்த மனுஷனுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கலாம். உங்களுடைய ஜெபம் ஒருவேளை கேட்கப்படாமல் இருக்கலாம். அதற்கான காரணம் தெரியாமல் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. அப்படி என்றால் யாருக்கு தேவன் செவி கொடுப்பார்? தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து அவருக்கு சித்தமானதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் முதலாவது தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே உலகம் எப்படி பார்க்கிறது என்றால் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாக நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். யாக்கோபு எழுதின புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவ பக்தியை குறித்து அந்த பகுதியில் ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய காரியம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 காரியங்கள் மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு இந்த நாளில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. இங்க பக்தியை குறித்து சொல்லும் பொழுது இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி எதுவென்றால் 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, தன் நாவை அடக்க வேண்டும். 2வது, அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். 3வது, உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் என்றால் தன்னுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டியது அவசியம்.
இருக்கிறது. தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்படி நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவன் ஒரு நாள் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க உங்க வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய கணவர் குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக அவருடைய சண்டை போடுகிறதும் அவரை அடிக்கிறதும் இப்படி பல காரியங்கள், இதற்காக ஜெபித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். ஊழியக்காரரும் பல நாட்களாக அந்த சகோதரிக்காக அவருடைய கணவரை தேவன் ரட்சிக்கும்படியாக பல நாட்களாக ஜெபித்தார். ஜெபித்த பிற்பாடு ஒரு நாள் அவர் யோசித்தார், என்ன அப்படின்னா அந்த சகோதரிக்காக நம்ம பல நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே, அந்த சகோதரியை போய் விசாரிப்போம், அவருடைய கணவர் இப்படி எப்படி இருக்கிறார் என்று சொல்லி விசாரிக்கலாம் என்று சொல்லி போன பொழுது அந்த வீடு பூட்டப்பட்டு இருந்தது. அப்போ பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சகோதரி, ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்க வெளியே ஓடி வந்தாங்க. ஊழியக்காரங்களை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க வாங்கன்னு அழைத்து அன்போடு கூட உபசரித்து காஃபி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்டர் கேட்டாங்க, இந்த சகோதரியுடைய கணவர் ரொம்ப பயங்கரமாக அடிக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கிறாங்க, இப்படி சண்டை இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்னாங்களா, பாஸ்டர் அந்த சகோதரர் என்னமோ அடிக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் அந்த சகோதரி பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறத அது நாக்க புடுங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி சாகிற மாதிரி கேட்குறாங்க, வார்த்தைகளை பேசுகிறாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு அந்த மனுஷனை கண்டு தான் அவரோடு அந்த மகளோடு அந்த சகோதரியோடு கூட இருக்கிறாங்க. வேற ஒருவங்க அப்படின்னாக்கி ஓடியே போயிடுவாங்க, அந்த அளவுக்கு வார்த்தைகள் பேசுகிறது என்று சொல்லி சொன்னார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய காரியம் இப்படியாக தான் இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு காரணமே நம்முடைய வாயின் வார்த்தைகள். உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தேவ பக்தி உள்ளவர்கள் என்றால் அவருடைய நாவை அடக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு பக்தி, அதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்தி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இரண்டாவதாக அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். ஒரு மனுஷன் பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் இயன்றது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் அநேகரை குறித்து பார்த்துருக்கிறேன். சில ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் யாராவது கை நீட்டி பைசா கேட்டாங்க அப்படின்னாக்கி சீ போ போ அப்படின்னு சொல்லி விரட்டுறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாரையும் அப்படி அற்பமாக எண்ணக்கூடாது. ஒரு நாயை விரட்டுகிறது போல சிலர் விரட்டுகிறத நான் பார்த்துருக்கிறேன். நம்மளால முடிஞ்சா நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பாக அது திரும்ப கிடைக்கும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி, ஒருவேளை அவங்க திரும்ப கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பாக அதை அவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்கள் பட்டவங்களுக்கு, விதவைகளுக்கு, அநாதைகளுக்கு நீங்கள் எந்த உதவி செய்கிறீர்களோ அது நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள். அப்படி பக்தி உள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கி, ரெண்டாவது அவர்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வார்கள். அதுதான் பக்தி உள்ளவர்களுடைய ஜீவியம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மூன்றாவதாக அங்கே சொல்லப்படுகிற இந்த உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகள் பக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தினால் தன்னை கரைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அதுதான் பக்தி உள்ளவர்களுடைய ஒரு ஜீவியம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம இந்த உலகம்
எப்போ கரைப்படுத்தலாம் என்று சொல்லி துடித்து கொண்டு இருக்கிறது. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படியாக்கிலும் கரைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசு இன்றைக்கு துடித்து கொண்டு இருக்கிறான். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது கரையில்லாதவர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இந்த உலகத்தில் கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இருக்கிறது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு சபைக்கு ஆராதனைக்கு போய்கொண்டு இருக்கிற வேளையில் பைக்கில் போய்கொண்டிருந்தேன். ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு போய் கொண்டிருக்கிறேன். பைக்கில் போய்கொண்டிருந்த பொழுது பயங்கர மழை பெய்ததுனால பயங்கரமாக ரோடு எல்லாம் பயங்கர சகதியாக காணப்பட்டது. அப்போ நான் ரொம்ப கவனமாக, ஏன்னா பக்கத்தில் ஏதாவது வண்டி வந்து அதை சேர் அடிச்சுட்டாக்கி என் வெள்ளை ட்ரெஸ் அவ்வளோ கெட்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமாக பார்த்து போனேன். அப்போ தான் ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வார்த்தை பேசினார். இந்த உன் ஒயிட் ட்ரெஸ்ஸு அழுக்காக்கி விடக்கூடாது, உன் ஒயிட் ட்ரெஸ்ஸில் கரை படிந்து விடக்கூடாது என்று சொல்லி நீ எவ்வளவு கவனமாக இருக்கிறாயோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் கரைப்பட்டு விடாதபடிக்கு நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழுக்கு பட்டுது அப்படின்னாக்கி அதை நம்ம துவைச்சு சரிப்படுத்திடலாம். ஆனால் கரை பட்டுது அப்படின்னாக்கி கரை சீக்கிரத்தில் என்ன செய்யாது, போகவே செய்யாது. அதனால் இந்த உலகத்தினால் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். பக்தி உள்ளவர்கள் இந்த உலக காரியங்கள்னால தன்னை கரைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். அதான் 3 காரியங்கள் சொன்னேன். முதலாவது பக்தி உள்ளவர்கள் அப்படின்னாக்கி அவர்கள் தன்னுடைய நாவை அடக்குகிறவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். 2வது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிறவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். 3வது இந்த உலகத்தினால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு காத்து கொள்ளுகிறவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். பக்தி உள்ளவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். ஜெபிக்கலாமே. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் செவி கொடுத்து அற்புதம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாக இருந்து உமக்கு சித்தமானதை செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளில் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தன்னுடைய நாவை அடக்குகிறதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கும் உதவி செய்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஜெபிக்க இந்த உலகத்தினால் கரைப்படுத்தி கொள்ளாத தன்னை காத்து நடக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வியாதியோடு பிரச்சனையோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இப்பொழுதே கர்த்தர் தொடுகிறபடியால் நன்றி. நீர் தொட்டு சுகமாக்குகிறபடியால் நன்றி. வியாதிகள் பிரச்சனைகள் மாறட்டும், பிசாசின் போராட்டங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலிக் மிஷன் சர்ச் பாஸ்டர் ஜே செல்வகுமார், பி 71-2/18 மற்றும் 71-3/18, கௌதம் நகர், ஏ காலனி, ராமலிங்கா ஸ்கூல் எதிர்ப்புறம், கோவண்டி, மும்பை 400043. 24 மணி நேர ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9559776787 மற்றும் 7021788360. அன்றாட ஜெப பதிவுகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள த அப்போஸ்தலிக் மிஷன் சர்ச் என்கிற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.